லோகா காட் மர்ம மரணம். கேட்டன் அகர்வாலின் வாழ்க்கையை முடித்த அந்த ஒரு நாள். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு தானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் நாங்கள் ஒரு வித்தியாசமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ க்ரைம் நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்ததில் என்னை ரொம்ப மனவேதனைக்கும் சிந்திக்கிறதுக்கும் உள்ளாகின ஒரு செய்தியை பற்றி இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இந்தியாவையே கதிகலங்க வைத்த இந்த காணொலியை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேயை சேர்ந்த பிரபல ரியல் எஸ்டேட் குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரிசான கேட்டன் அகர்வால். பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தமான இந்த வாரிசு. இவருக்கு பெற்றோர்கள்லாம் ஒரு மணமகளை தேடுறாங்க. அப்படி தேடி பிடித்த மணமகள் தான் சியா கோஷல். கேட்டன் அகர்வாலுக்கு 26 வயசு, சியா கோஷலுக்கு வெறும் 20 வயசு. இவங்க 2 பேர்த்துக்கும் பிப்ரவரி மாதத்தில் நிச்சயதார்த்தம் மிகவும் கோலாகலமாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக பாலி போகிறதுக்கு எல்லாரும் திட்டமிட்டிருந்தாங்க. பாலி போகிறதுக்கு ஏர்போர்ட் போய் பார்த்ததும் கேட்டன் அகர்வாலோட பாஸ்போர்ட்டை காணலை. அதனால அந்த பயணம் அப்படியே நின்றுடுச்சு. வெளியூர் பயணம் தடைப்பட்டதால் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் கேட்டன் அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அம்மா, நாங்கள் லோகாஹாட் போகணும்னு சொல்லி. அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, மே 31 தானே நீங்கள் லோகாஹாட் போயிட்டு வந்தீங்க, ஏன் மறுபடியும் அங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அம்மா, ஜூன் 18 சியாவோட பர்த்டே. சியாவோட பர்த்டேயை அங்கே கொண்டாடணும்னு சியா கேட்குறான். அதோட ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கணும் இல்லையா, நாங்கள் போயிட்டு வரோன்னு சொல்லி ஜூன் 14 சியாவும் கேட்டனும் லோகாஹாட் போகிறாங்க. அங்கே போய் பல ஃபோட்டோக்கள்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது சியா என்ன பண்ணுறாங்க, கேட்டன் செல்ஃபி எடுக்கும்போது கேட்டனை தள்ளி விட்டுறாங்க. ஆனால் கேட்டன் சமாளித்து அங்கேருந்து செடி கொடிகளை பிடிச்சி உயிர் தப்பி மேலே வந்துடுறாரு. வந்து சியா கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி பண்ணினேன்னு. அதுக்கு சியா சொன்ன பதில், நீங்கள் நின்று செல்ஃபி எடுத்த இடத்துல ஒரு பாம்பு கண்டேன், நான் ரொம்ப பயந்துட்டேன். அப்படி இருந்து கையெடுக்கும்போது தான் உங்கள் மேலே பட்டு நீங்கள் தவறி விழுந்துட்டீங்க, நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன்னு சொல்லி சமாளிச்சிட்றாங்க. எந்த கள்ளமும் இல்லாத அந்த கேட்டனோட மனசு அதையும் உண்மைன்னு நம்பிடுச்சு. மறுபடியும் 2 பேருமே சந்தோஷமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூன் 18 வருது. அன்னைக்கு சியாவோட பர்த்டே. அந்த சியாவோட பர்த்டேயை நல்ல சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி நினைக்கிறாரு கேட்டன். அதே போல் கேக் வெட்டி ரொம்ப கோலாகலமாக 2 பேரும் கொண்டாடுறாங்க. உடனுக்குடன் ஃபோட்டோக்களையும் இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க சியா. அப்போது சியா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் பிழைச்சிடுச்சு, இந்த முறை சரியாக செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி சியாவோட காதலன் சேத்தன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் புனேயை சேர்ந்தவர். அவரோட வயசு 22. இது குடும்பங்களுக்கு தெரியாமலே சியா சேத்தனோட காதல் போய்கிட்டு இருக்குது. அந்த நேரம் பார்த்து சேத்தனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேத்தன், நீ இந்த இடத்துக்கு வந்துருன்னு சொல்லி. அதே போல் சேத்தனும் அந்த இடத்துக்கு வராரு. அவர் எப்படி வராருன்னு பார்த்தா, முகத்துக்கு மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு ஹூதி மாதிரி வராரு. ஆனால் அந்த நேரத்தில் கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. எப்படி முகத்துக்கு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு வராருன்னு சொல்லி யாருமே யோசிக்கலை. சியா கேட்டன்கிட்ட சேத்தனை ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்மளோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு இவரை வர சொல்லியிருக்கேன், இவர் நல்லா ஃபோட்டோவெல்லாம் எடுப்பாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினதும் கேட்டனும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு 3 பேரும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அந்த டைமில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சியாவும் சேத்தனும் சேர்ந்து கேட்டனை கீழே தள்ளி விடுறாங்க. அது 400 அடி பள்ளம். 400 அடி பள்ளத்தில் விழுந்த கேட்டன் உடல் சிதைவடைஞ்சி அதே இடத்துல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் சியா கூச்சமிட்டு
கத்தி கதறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது காத்தடிச்சதால் கேட்டன் தவறி விழுந்துட்டாரு, உடனே வாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கத்தி கதறாங்க. அதுக்கப்புறம் உடனே போலீஸ் எல்லாம் மீட்பு குழுக்கள் எல்லாமே அந்த இடத்துக்கு விரைந்து வராங்க. வந்து 3 மணி நேரம் தேடி அதுக்கப்புறமா கேட்டனோட உடல் சிதைவடைஞ்ச நிலையில் கிடைக்குது. அவங்களுக்கு உடலை எடுத்துகிட்டு வந்து அவங்க பெற்றோர்கிட்டையும் கொடுத்து நல்லபடியாக நல்லடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த நல்லடக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்டனோட பெற்றோர்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த மரணம் ஒரு விபத்தாக இருக்காது, அப்படி விபத்துக்குள்ளாகிற அளவுக்கு நம்மளோட மகன் இல்லையே, இந்த மரணத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு உடனடியாக போலீஸும் இந்த விபத்தை பற்றி விசாரிக்கிறதுக்கு அந்த லோகஹாட்க்கு போகிறாங்க. அங்கே சிசிடிவி காட்சிகள் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த சிசிடிவி காட்சியில் ஒருத்தர் முகத்துக்கெல்லாம் மாஸ்க் போட்டு ஊதி மாதிரி நடமாடிட்டு இவங்க கூடயும் இருக்கிறாரு. முதல்ல அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, சியாவோட முன்னாள் காதலன் சேத்தன் தான். மறுபடி சியாவையும் விசாரிக்கிறாங்க. 2 பேரையும் மாறி மாறி விசாரிக்கும் போது பல திடுக்கிடும் உண்மைகள் கிடைக்கிது. சியாவோட ஃபோனை ட்ராக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 மந்தில் சியா சேத்தனோட 238 மணி நேரம் கால் பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே போலீஸுக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இன்னும் தீவிரமாக விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது சேத்தன் எல்லா உண்மைகளையும் உளறி கொட்டிடுறாரு. பிறகு சேத்தன் ப்ளஸ் சியாவையும் ரொம்ப தீவிரமாக விசாரிக்கும் போது இந்த இன்வெஸ்டிகேஷனில் இன்னும் ஒரு உண்மையும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தா, அந்த நேரத்தில் அவங்க லோகஹாட் போகிற ஐடியாவே இல்லை. பாடிக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக போயிருக்கணும், ஆனால் போகலை. காரணம், திடீர்னு கேட்டனோட பாஸ்போர்ட் காணாமல் போகுது. அதனால தான் அவங்க லோகஹாட்க்கு ஃபோட்டோ ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் காணாமல் போனது, இப்போது மறுபடியும் லோகஹாட் ஷூட்டிங்க்கு வந்தது எல்லாமே சியாவோட பிளான் தான். நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது சியா சொல்கிறாங்க, எனக்கு கேட்டனோட வாழ பிடிக்கலை, சேத்தன் என்னோட லவ்வர், அவரோட சேர்ந்து வாழணும், அதுக்கு கேட்டன் இடைஞ்சலாக இருப்பாருன்னு தான் நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி கேட்டனை மேலேருந்து தள்ளி விட்டோன்னு சொல்கிறாங்க. அதற்கு போலீஸார் கேட்குறாங்க, ஏன் கொலை பண்ணுற அளவுக்கு போனீங்க? இந்த திருமணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா பெற்றோர்கிட்ட சொல்லி திருமணத்தை நிறுத்தி இருக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதுக்கு சியா சொல்கிறாங்க, எந்த செஞ்சுருந்தாலும் என்னோட குடும்பம் ரொம்ப பாதிக்கும், இந்த திருமணம் நிறுத்திட்டா என்னோட குடும்பம் ரொம்ப பாதிக்கும், எங்களோட பெயர் கெட்டு போகும், அப்படிங்கிறதால தான் கேட்டனை கொலை பண்ணிட்டா நானும் சேத்தன் திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழலான்னு தான் இப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்க. சேத்தனும் சியாவும் கேட்டனை கொன்னுட்டு சேர்ந்து வாழலான்னு நினைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க ஆயுள் முழுக்க தண்டனை அனுபவிக்க வேண்டி வந்துடுச்சு. அதே நேரம் கேட்டனோட பெற்றோர் சொல்கிறாங்க, சியாவை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா இந்த திருமணத்தை நிறுத்தியிருக்கலாம், எங்களோட ஒரே ஒரு வாரிசை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்னு கத்தி கதறாங்க. அதே நேரம் சியாவோட அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டனோட பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளையை இழந்திருக்காங்க, கேட்டன் எப்படி இறந்தாரோ அதே போல் அந்த கேட்டனோட மரணத்துக்கு சியா தான் காரணம் என்ற முடிவு வந்தால் கேட்டன் இருந்தது போலவே சியாவை அந்த மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட்டு கொன்னுடுங்கன்னு மிகவும் மனவேதனையில் சியாவோட அப்பாவும் சொல்லிட்டாரு. உறவுகளே, இதை யோசிக்கும் போது பெற்ற மனங்கள் இவ்வளவு வேதனையாக இப்படி ஒரு முடிவை சொல்கிறாங்கன்னா உண்மைக்குமே சியாவோட அப்பா ஒரு நேர்மையான உண்மையுள்ள மனிதர் தான். இந்த காணொலியில் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். இந்த கதையில் கொலை வரைக்கும் போகாமல் அவங்க வீட்டில் சொல்லி அந்த திருமணத்தை நிறுத்தி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட மனசில் என்ன தோணுது அதை கமெண்ட் பகுதியில் சொல்லி பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.